பைபிள வீட்டுக்கு போறோம்னா பயந்துருச்சு. இதை விட இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, மணி என்ன டிராப் பண்ண அடுத்த 1 hourல மறுபடியும் மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டான். எங்க? கோவிலுக்கா? இங்கதான். நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன சென்னையில யாருக்கும் வேற வேலையே இல்லையா? மணி எந்த பொண்ணு கூட சுத்துறான், யார பாக்குறான், இதெல்லாம் நோட் பண்றதுதான் வேலையா? நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு தெரியுமா? இது என்ன குடுத்தன நடத்துற வீடா இல்ல கூத்தடிக்கிற இடமா? யாரோ ஒரு பொண்ணு வரா, கேட்டா ஃப்ரெண்டுங்கறான். சரியா உட்காருடி. நம்ம வீட்லயும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கா. அக்கா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஜாடமாடையா சொன்னா அந்த பொண்ணு ஆட்டோல ஏத்தாம பைக்ல உரசிக்கிட்டு போறான். என்னங்க, நான் பாட்டுக்கு இங்க தனியா கத்திக்கிட்டே இருக்கேன். அவனை ஒரு வார்த்தை கேளுங்க. என்ன கேட்க சொல்ற? நாளைக்கு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம புரோக்கரை பார்த்து நல்ல பொண்ணை பார்க்க சொல்றேன். போதுமா? செத்தாண்டா மணி. எப்படியோ ஓம் புண்ணியத்துல அவனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. பா பக்கா மிடில் கிளாஸ். அதுக்கப்புறம் அவன் சொன்னது கேட்டப்போ ரொம்ப பாவமா இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கலங்க. அப்பா, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல, ஹை கிளாஸ் படிக்கிற பசங்க ஸ்கூலில் சேர்த்து விடுன்னு அப்படின்னு சொன்னேன். டேய், முதல்ல ஒழுங்காக படிடா, நம்ம லெவலுக்கு இதுவே ஹை ஸ்கூல் தான்டா, எந்த ஸ்கூலில் படிக்கணுன்றது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கணுன்றது தான் முக்கியம்னு சொன்னார். கிரிக்கெட்டில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. பா, என்ன ஒரு கோச்சிங் சேர்த்து விடுப்பான்னு பல்லாருன்னு ஒரு அறை கொடுத்து, டேய் முதல்ல அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாச்சும் முடி, அப்போ தான் நீ லைஃப்பில் செட்டில் ஆகுன்னு சொன்னார். ஒவ்வொரு பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலில் மறுநாள் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்க. எல்லா பசங்களும் கலர் ட்ரெஸ்ஸோடு வருவாங்க, நான் மட்டும் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போடுவேன். தீபாவளி டைமில் பக்கத்து வீட்டு பசங்களாம் ஒரு நாள் முன்னாடியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரே ஒரு பிஜ்லி வெடி பேக்கெட் வாங்கி ஒவ்வொன்றா ஒரு நாள் ஃபுல்லாக வெடிப்பேன். நீ ஒரே தடவை வீட்டுக்கு வந்ததுக்கே நிறைய விஷயம் மறக்க வேண்டியதாக இருக்கு. மணி, சின்ன வயசுல உன்னால முடியல, அது எனக்கு புரியுது. ஆனா இவ்ளோ வளர்ந்துட்டியே, இப்ப கூட நினைச்சதை செய்யாம புலம்பிட்டு இருக்க. முடியாதுயா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதுவுமே முடியாது. ஏன்னா எங்கள் சர்க்கிள் அப்படி, எங்கள் ரிலேஷன்ஸ் அப்படி. நாங்கள்லாம் புலம்ப சொன்னால் புலம்போம், அப்புறம் எங்கேயும் சாவோம். அப்படியே வளர்ந்துட்டோம். ஆனால் தைரியமான ஒரு முடிவை எங்களால் எடுக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் எங்கள் லைஃப் ஸ்டைல். நம்ம விரும்பினபடி இல்லாமல் ஒரு செகண்டும் பயந்தும் புலம்பியும் வாழ்றது, இட்ஸ் நாட் லைஃப், இட்ஸ் ஜஸ்ட் சர்வைவல். ஏ, நீயும் நான் தாண்டா ஃபீல் பண்றோம். 25 வயசுல புலம்புற மணி 50 வயசுல அவங்க அப்பா அவனுக்கு செஞ்சதுதான் அவன் பையனுக்கு செய்ய போறான். இட்ஸ் a சைக்கிள். ஹரி, இருங்க நான் பாக்குறேன். ஏய் அமுதன், Go, go, go. அமுதன், சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. உள்ள வாங்க. ஐயோ, கைக்கு என்னாச்சு? சாப்பிட்டீங்களா? அவன் வந்ததே என்கிட்ட ஏதோ சொல்றதுக்காக தான். இல்ல, ஆனா அவன் சொல்லணும்னு நினைக்கிறது என்னால உணர முடியுது. வாழ வேண்டிய நேரத்தில் சாவ தேடி போனேன். இப்போ சாவினை துரத்தும் போது வாழணும்னு நினைக்கிறேன்.
ஒவ்வொருத்தங்களோட கேரக்டர் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டோன்னு நினைக்கும் போதெல்லாம் கரெக்டா வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஒரு சோஷியல் ஃபேஸ், ஒரு பர்சனல் ஃபேஸ். சொசைட்டி காமிக்கிறது ஒன்று, ஆனால் பர்சனல் லைஃப்பில் பிஹேவ் பண்ணுறது வேற. நம்ம லைஃப் ஸ்டைல் எதுவா இருந்தாலும் நம்மள டிசைட் பண்றது சரௌண்டிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் தான். நல்லா யோசிச்சதுயா, நமக்கு செட் ஆகாது. பேனா முனைத கதை தேடுதோ, ஆனா மனசோ தடை போடுதோ, பாதி குடைதான் மழை பார்த்ததோ, மீதி கனவு பிழை சேர்க்குதோ. தேடி வந்து நீ மாத்தி புட்ட, நேசம் காட்டி ஏன் சாச்சு புட்ட, மேல இருக்கிற வானம் தொடட்டுமா, சேர்ந்து நானும் பறக்கத்தான். ஆமாம், ஆஃபீஸில் 2 டேஸில் ப்ரொமோஷன் யாருக்குன்னு தெரியும். கேப்பில் பாஸ் இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய பேர் ரொம்ப ஸ்டைல்லாம் காட்டுவாங்க. அந்த டைமில் நம்ம கேள் பண்ணுறது சாமி தானே. ஏன் நீங்க ஸ்மார்ட்டா தானே இருக்கீங்க. டெய்லி ஷீட் கேலண்டர் நம்மள பார்த்து கேட்கும், இந்த வருஷம் என்ன தவிர என்னடா கிழிச்சான்னு. உங்க அம்மா அப்பா சொத்து சேர்த்து வச்சது நீ கஷ்டப்படாம இருக்கணும் தான், மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல. பார்த்து தீ முட்டுற, பேசி ஆசனி கூட்டுற, ஏடி பாச போராக்குற, காதலு மேலும் மேலும். இந்தியாக்காரன் பேஸ்ல என்ன செத்து போயிடுவான். பொண்ணு பெண்ணு புகழுக்கு பின்னாடி ஆம்பளைங்க போக கூடாதுங்க, ஆம்பளைங்க பின்னாடி இதெல்லாம் வரும். காரம் நீ சேர்க்கிற, சேர்த்து வாதம் நூறாக்குற, மோதி ஓவியங்கள் கோணல் இல்ல, ஒரு பார்வை நியாயம் இல்ல. அது மாதிரிதாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, பொண்ணு போச்சுன்னா இன்னொன்னு. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க, மறுபடியும் எடுத்து விட்டு வைக்க முடியாது. ஹாய், ஐம் சாரி டு ப்ரூவ் தட் ஐவ் சேஞ்ச்ட். உனக்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஓடை தொடாத புது பாதையில். It's amazing. Hi Diya. Hi. Hey, கிறிஷோட சாங் கேட்டியா? Absolutely டே brilliant. அண்ட் நைட் கிட்டாரோட இருக்கான்ப்பா. Really? அங்கிள் ஆண்டி கூட செம்ம ஃபிட் ஆயிட்டான். நீ திட்டினதுக்கு அப்புறம் தானே அவன் உருப்படவே ஆரம்பிச்சிருக்கான். புழு, மீன், மனுஷன் லைஃப்னா அப்படிதான். என்னை பொறுத்த வரைக்கும் சப்பையும் ஒரு ஆம்பளை தான், எல்லா ஆம்பளைங்களும் சப்பை தான். டேய், நாளைக்கு பொண்ணு பார்க்க அயனாவரம் போறோம். டேய், நில்றா. உன்னை என்கவுண்டர்ல போறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இன்ஃபார்மர் சம்பத் ஃபோன் பண்ணா. கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணையும் படாம குஜராத்துக்கு கிளம்பிப்போ. இங்க பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் நானே உன்னை கூப்பிடுறேன். இப்ப கிளம்பு. தியா, ஏன் இப்படி பண்ணுறதியா? I'm going to tell them the truth. What? Enough. நான் யாரு எதுக்காக அவங்க கூட பழகுனேன்னு சொல்ல போறேன். முட்டாளா நீ? எல்லாம் கரெக்டா இருக்கும்போது இப்ப எப்படி பண்ற? பாவண்டி அவங்க. போதும், அவங்க எமோஷன்ஸோட விளையாட வேண்டாம். ஏய், நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க வெறும் கேரக்டர்ஸ்யா. Just shut up, okay? They're not characters. அவங்க தான் நிஜம், நீயும் நானும் தான் ஃபேக். நான் இது ப்ராஜெக்டா தான் நினைச்சேன், ஆனா இது உங்க லைஃப். தியா, சொல்றது என்னால முடியல. அவங்க எனக்கு கிடைச்ச நல்ல ஃப்ரெண்ட்ஸ். I don't want to lose them. ஏய் தியா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நானா தானே உள்ள போனேன், நானே வெளியே வந்துடுறேன். அப்போ நம்ம ஸ்கிரிப்ட் I don't care, okay? இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்து சீன் எடுத்தது பத்தாதா? ரியாலிட்டி போதும், பாக்கி கதையை நீங்களே யோசிச்சு எழுதிக்கோங்க. யாரு? தியாவா? Yeah. லிசன், நான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அதை விட உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ ஆளே மாறிட்ட. இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கா, மரியாதையா நான் உன்னை எப்பவுமே பார்த்தது கிடையாது. அது மட்டும் இல்லை, யூ சீன் ஹாப்பியர்.
தியா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன். அவளை விட்டுறாத. யூ ஷுட் மேரி ஹர். தியா ஹாய் ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். யூ ஆர் லுக்கிங் வெரி பிரிட்டி. நான் ஏன் உன்னை வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியும் தியா. This is time for you to love your passion, Krish. நீ நினைக்கிறது இல்ல கிரிஷ். உன்னோட ஆம்பிஷன்ல நீ ஜெயிக்கணும். Yeah, I know. Wait. Sorry, madam. Idiot. Sorry, boss. It's okay. தியா, நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் I have started to. Hey, what are you guys doing? I'll call the cops. The cap. Hey. அதே டாக் ஷோ இல்லை வேற எந்த மீடியாலையும் நாங்கள் ஒத்துக்க தயாராக இருக்கோம் சார். தியாவுக்கு என்னாச்சு? ஐம் லீவிங். மணிக்கும் கிரிஷ்க்கும் நான் அவசரமாக ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஃபாரின் போகிறதா சொல்லியிருக்கேன். நான் மறுபடியும் இந்தியா வந்தா அவங்கள மீட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். தியா முடியலடா. ஜென்ரலாக போவேன், ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணுவேன், அதோட என் ஜாப் ஓவர்.
ஆனா கொஞ்ச நாளா இந்த 3 பேரோட பழகுன ரியாலிட்டி என்ன சாகடிக்குது. நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. போனை வைக்கிறேன், நான் போறேன். ரியல் லைஃப் வேறு, சினிமா வேறு சார். ஹோப்பே இல்லை. ஆனாலும் போலியாக சந்தோஷப்பட்டு பொய்யா சிரித்து கடைசி வரைக்கும் நாம் யாருனே தெரியாமல் செத்துடுறோம் சார். ஒரு விஷயம் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம் சார். கதையை எழுதுறது வேற, எழுதின கதையை கமெண்ட் பண்ணுறது வேற. எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் வரல சார், கலாய்க்க தான் வருது. மணி கிருஷ்ணன் என்ன ஆனாங்க? மச்சி, என்னடா எனக்கு கல்யாணம்டா. ஹீரோயின் மாதிரி ஒரு ஹை கிளாஸ் ஃபிகர் கூட சுத்திட்டு இருந்தா மச்சான், நம்மலாம் ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணோட சுற்றணும், அம்பாரி மாதிரி சம்பாதிக்கணும் தான் ஆசை. கடைசியில் பார்த்தோன்னா வீட்டில் பார்க்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு மாச சம்பளத்துக்கு மாரடிக்க வேண்டியதுதான். நான் தான் அவன் பாய் ஃப்ரெண்டு, அவன் தான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தேடா. நம்மலாம் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் இல்லைடா, ஹஸ்பண்ட் மெட்டீரியல். சரி, நான் வட்டா. அப்படிலாம் விட்டுறாத மச்சி, ட்ரை பண்ணுறா. எவ்வளோ சார் ட்ரை பண்ணுறது? எவ்வளோ ட்ரை பண்ணலாம், வண்டி கெப்பாசிட்டி எவ்வளோதான் சார்? நீங்க தோத்து போல. ஆக்சுவலி யூ ஹேவ் ஒன். நீங்க சொன்ன ரியல் இன்சிடென்ட் வச்சு நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லவா? நீங்க ரியல் லைஃப்ல சந்திச்ச எல்லா இன்சிடென்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு உருவம் கொடுத்தா ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. சின்ன வயசுலயே அப்பா அம்மா எழுந்தவன், ரொம்ப கோபக்காரன். தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்பான். அவன் ஜாலியா இருக்கிற ஒரே இடம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் கலாய்ப்பான், வெரி ஹியூமரஸ். அப்போ அவன் லைஃப்ல ஒரு பொண்ணு. ஹீரோட எல்லா ஹோப்பையும் நாசம் பண்றான். அவன் தான் இந்த படத்தோட வில்ல. லைஃப்ல நம்ம ஹீரோவை வளர விடாம தடுக்கிறான். அவன் ஆசைப்பட்ட ஹீரோயினை தூக்கிட்டு வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்கிறான். படம் பூரா வில்லன் கிட்ட கஷ்டப்பட்ட ஹீரோ கிளைமேக்ஸ்ல வில்லனை அடிச்சு துவம்சம் பண்றான். அட் தி எண்ட் ஹீரோயின் கையை பிடிச்சி ஹாப்பியா வாழ்றான். என்ன பார்க்குறீங்க? உங்கள் கதை தான், என்னோட வெர்ஷன். எங்கே தோற்று போயிட்டோன்னு உங்களுக்கு ஹோப் வச்சோ அந்த இடத்துல லேசாக கதையை மாற்றி ஜிக்ஸாக் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கேன். ஹாப்பியாக போங்க. ஈவினிங் ஹயத்தில் சக்ஸஸ் மீட் பார்ட்டி இருக்குது, வந்துடுங்க. சார், எதெல்லாம் கிளீஷே நினச்சி நாங்கள் கலாய்ச்சோமோ அது அத்தனை விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கே சார். இருக்கட்டும் சார், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சார் இந்த மாதிரி படம்லாம் ஓடும்? எந்த மாதிரி? ஸ்டூபிட் ஃபைட் சீக்வன்சஸ், இரிட்டேட்டிங் பஞ்ச் டயலாக்ஸ், ஃபாரின் சாங்ஸ், நேவல் கிளீவேஜ், புல்ஷிட் ஹீரோயிசம் எல்லாமே. தம்பி, சினிமாவில் யார் ஹீரோ நினச்ச? இவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணார் அவர் யார்? தன்னை மறந்து 2.5 மணி நேரம் சந்தோஷமாக கை தட்டி கொண்டாடிட்டு ஹாப்பியாக வெளியே போகிறான் பார். காமன் மேன், மிஸ்டர் பொதுஜனம், அவன் தான் ரியல் ஹீரோ. ஏங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் ஹீரோ மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தன்னை சுற்றி சின்னதும் பெருசுமா தப்பு நடக்கும்போது தப்பு செஞ்சவன் அடிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைப்பான். பெரிய வீடு, லக்ஸுரி கார், மாடல் மாதிரி ஒரு பொண்டாட்டி, ஒரு ஃபாரின் ஹாலிடே, இப்படி நிறைய கனவு காண்பான். ரியல் லைஃப்ல இதெல்லாம் நடக்காது. சினிமாவில் யாராவது பண்ணா தலைவான சரண்டர் ஆயிடுவான். அவனை சூப்பர் ஸ்டார் ஆக்குவான், சீஃப் மினிஸ்டர் ஆக்குவான், இன்னைக்கு எதை வேணா ஆக்குவான்.
பச்சையா சொன்னா அது அவன் இயலாமை, பாலிஷா சொன்னா அது அவன் கனவு. சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. பார்க்குறவன் கனவை படமாக்கி அதை அவனுக்கே போட்டு காட்டி காசாக்கிடுவோம். அவன் கனவு காண்ற வரைக்கும் இந்த மாதிரி சினிமா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ புல்ஷிட்னு சொல்லு, எலிஃபென்ட் ஷிட்னு சொல்லு, என்ன வேணா சொல்லு, அந்த ஷிட்டுக்குள்ளே ஒரு ஹிட் இருக்கு. இதோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் 10 பிரிண்ட் எக்ஸ்ட்ரா வேணுமா, படம் பிச்சுட்டு போகுதுன்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதே ஹீரோ தொடர்ந்து 10 ஹிட் கொடுத்தா சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுவாங்க. அதையே தொடர்ந்து 10 வருஷம் ஹிட் கொடுத்தா இந்த நாட்டையே கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த நாட்டை ஆளுறது ஸ்டார் இல்லை, தான் நினைக்கிறான் அந்த காமன் மேன். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட். உனக்காக ஒன்று, எனக்காக ஒன்று, ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. நான் யார், நான் யார், நீ யார், நானும் தெரிந்தவர் யார் யார். 100,000 செலவிட்டு 100 கணக்காய் திரைப்படமாக்கினர். மாறான எண்ணத்தை மட்ட கதைகளை மக்களுக்கு 100,000 செலவிட்டு 100 கணக்காய் திரைப்படமாக்கினர். மாறான எண்ணத்தை மட்ட கதைகளை தொகைக்காக கூட்டுத்தொழில் வைப்பர். கூட்டுத்தொழில் முறை நாட்டுக்கு நல்லது என்ற கருத்தை இங்கிலா கதைகளை ஏற்றினரோ சகோ. இது மாறாதிருக்குமோ சகோ. தன்னரும் தொண்டினில் தக்கதொரு நம்பிக்கை தாங்கரும் தீங்கினில் நீங்கிடும் நல்லாற்றல் என்றும் படத்தில் என்று வந்திடும் சகோ. இங்கே எழுத்தாளர் இல்லையே சகோ. சென்னையை காட்டி வைக்கும் தன் பார் ஒரு காட்டி பிள்ளை என்பார்கள். கண்ணெறி